அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, 9th ஸ்டாண்டர்ட் சோசியலில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் கொஸ்டின்ஸோட 4வது பார்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 9th ஸ்டாண்டர்டில் வந்து 3 பார்ட்ஸ் நம்ம வந்து பாக்ஸ் கொஸ்டின்ஸ் வீடியோஸ் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லை, நம்ம பார்த்தோம்னா பாக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து 6th-லேருந்து 10th வரைக்கும் சயின்ஸில் ஃபுல்லாகவே கவர் பண்ணியாச்சு. நீங்கள் இன்னும் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். சோசியல் சயின்ஸில் பார்த்தோன்னா 6th-லேருந்து இப்போ 9th வரைக்கும் வந்துட்டோம். நீங்கள் இன்னும் சோஷியல் சயின்ஸ் பாக்ஸ் கொஸ்டின்ஸும் பார்க்கல அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தோன்னா அரசு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு அரசர் அப்படின்னா அரசியால் ஆளப்படும் ஒரு நாடு தான் அரசுன்னு சொல்லுவாங்க. இதே பேரரசு அப்படின்னா ஒரு அரசரால் அல்லது அரசியால் ஆளப்படும் பல நாடுகளை கொண்ட ஒரு நிலப்பரப்பு தான் பேரரசு அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? அடுத்து 1000 ஏரிகளின் நிலம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தோன்னா பின்லாந்து. பின்லாந்து தான் பார்த்தோன்னா 1000 ஏரிகளின் நிலம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அங்கே வந்து 1,87,888 ஏரிகள் வந்து காணப்படுகிறது. இது வந்து ரொம்பவே முக்கியங்க, ஓகேங்களா? அடுத்து பார்த்தோன்னா நிலத்தின் அடிப்பகுதியில் உள்ள நீரின் மேல்மட்ட நிலையை வந்து நிலத்தடி நீர்மட்டம் அப்படின்னு சொல்லுவோம். நீர்கொள் பாறைகளின் வழியாக ஊடுருவி சென்று அந்த நீர் உட்புகா பாறையின் மேல் பகுதியில் வந்து தேங்கக்கூடிய ஒரு நீர் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா நீர்கொள் படுகை அப்படின்னு சொல்லுவாங்க. சில்வியா ஏரல் என்பவர் தான் அமெரிக்காவில் புகழ்பெற்ற கடல் ஆராய்ச்சி நிபுணர், ஓகேங்களா? அவங்க வந்து கடல்வாழ் உயிரினங்களோட பாதுகாப்புக்காக வந்து இவர் மேற்கொண்ட முயற்சிகளை பாராட்டி வந்து தி டைம்ஸ் இதழ் வந்து இவருக்கு கோலத்தின் கதாநாயகன் அப்படிங்கிற பட்டம், கோலத்தின் கதாநாயகன்கிற பட்டம் பெற்றவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா சில்வியா ஏரல். எந்த நாட்டை சேர்ந்தவங்க? அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவங்க. யார் அந்த பட்டம் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா தி டைம்ஸ் இதழ். நெக்ஸ்ட்டு பிரான்ஸ் நாட்டில் புகழ்பெற்ற ஒரு கடல் ஆராய்ச்சியர்னு பார்த்தோம், ஜாக்குவேல் யுவேஸ் காஸ்டவ். இவர் பார்த்தோன்னா ஆழ்கடலை பற்றின மிக விரிவான ஆராய்ச்சியை மேற்கொண்டு வந்திருக்காரு. இவர் பிரான்ஸ் நாட்டின் கடற்படையில் வந்து தகவல் சேவை பிரிவில் பணியாற்றிய காலத்தில் வந்து சாங்காய், ஜப்பான் மற்றும் சோவியத் ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு வந்து பல்வேறு பணிகளுக்காக அனுப்பியிருக்காரு. இவருக்கு பார்த்தோன்னா 1945 போரின் சிலுவை அப்படிங்கிற விருதும், 1985 அமெரிக்க அதிபரின் சுதந்திரத்தின் பதக்கமும் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டிருக்காரு. அட்லாண்டிக் மற்றும் இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய கடலடி சமவெளிகள் பார்த்தோன்னா பசிபிக் பெருங்கடலில் காணப்படும் கடலடி சமவெளிகளோட படம். அதாவது இது பார்த்தோன்னா அட்லாண்டிக் மற்றும் இந்திய பெருங்கடலில் காணப்படும் கடலடி சமவெளிகள் வந்து பசிபிக்கில் பெருங்கடலில் காணப்படும் கடலடி சமவெளியோட வந்து அதிகமாக பறந்து காணப்படுகிறது அப்படின்னும். ஏன்னா மிகப்பெரிய ஆறுகளால் இது வந்து பல ஆறுகள் வந்து இதில் வந்து கலக்கிறனால கடலடி சமவெளிகள் வந்து பறந்து காணப்படுகிறது. எங்கெங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அமேசான் மற்றும் கங்கை, பிரம்மபுத்திரா. அடுத்து ஃபத்தோம்கள் அப்படின்னா கடலின் ஆழத்தை அளவிடக்கூடிய ஒரு அலகு தான் ஃபத்தோம்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே சம ஆழக்கோடு அப்படின்னு வந்து ஒரே அளவிலான ஆழம் கொண்ட இடங்களை வரைபடத்தில் இணைக்கும் கற்பனை கோடு. அதாவது ஒரே அளவிலான ஆழம் கொண்ட இடங்களை வரைபடத்தில் இணைக்கும் கற்பனை கோடு வந்து சம ஆழக்கோடு. இதே சம உவர்ப்பு கோடு அப்படிங்கிறது பார்த்தோன்னா ஒரே அளவிலான ஊப்புத்தன்மை கொண்ட பகுதிகளை வந்து வரைபடத்தில் இணைக்கும் ஒரு கற்பனை கோடு. அடுத்து பார்த்தோன்னா உலகின் மிக ஆழமான கடலடி உறிஞ்சி துளைக்கு டிராகன் துளை அப்படின்னு பேர். உலகின் ரொம்ப ஆழமான ஒரு கடலடி உறிஞ்சி துளைக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அது வந்து டிராகன் துளை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பகுதியில் வாழும் மீனவர்கள் அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தென் சீனக்கடலின் கண். இதோட இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு கண் மாதிரி அது காணப்படும். அது என்ன சொல்லுவாங்கன்னா தென் சீனக்கடலின் கண் அப்படின்னு. கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா தென் சீனக்கடலின் கண் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு கூட கேட்கலாம், ஓகேங்களா? அடுத்து இந்தியாவில் காம்பே வளைகுடா, கட்ச் வளைகுடா மற்றும் சுந்தரவன சதுப்பு நில பகுதிகள் வந்து ஓதசக்தி உற்பத்தி செய்ய ஒரு சாத்தியக்கூறான நிலை வந்து காணப்படுகிறது.
அடுத்து NIO, அதாவது நேஷ்னல் கடல்சார் நிறுவனம், தேசிய கடல்சார் நிறுவனம் சொல்லுவாங்க. நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓசனோகிராஃபி எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா 1/1/1996 வந்து நிறுவப்பட்டிருக்கு. இது தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கோவாவில் உள்ள டோனோபோலோ அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது. ஓகேங்களா, அதாவது NIOவோட தலைமையகம் எங்கே இருக்குன்னா கோவாவில் இருக்கக்கூடிய டோனோபோலோ. இது வந்து கடல்சார் அங்கங்கள், பெருங்கடல் பொறியியல், கடல் அகழாய்வு போன்றவற்றை பற்றி அறிந்து கொள்ள மற்றும் ஆராய்ச்சி ஆய்வுகள் வந்து நிறுவனம் வந்து மேற்கொள்கிறது. அடுத்து பவளப்பாறை திட்டு, அதாவது உலகின் மிக நீளமான பவளப்பாறை திட்டு அப்படின்னு எதை சொல்லுவாங்கன்னா தி கிரேட் பேரியர் ரீஃப். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்க, எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, பவளப்பாறை திட்டில் பார்த்தோன்னா உலகின் மிக நீளமான பவளப்பாறை திட்டு எதுன்னு பார்த்தோன்னா தி கிரேட் பேரியர் ரீஃப். இந்த பவளப்பாறை வந்து 2900 தனித்த பவளத்திட்டுகளையும் 900 தீவுகளையும் உள்ளடக்கி 200 கிலோமீட்டர் நீண்டு வந்து காணப்படுகிறது. நெக்ஸ்ட் வந்து கங்கை வாழ் ஓங்கல்னு டால்ஃபின் சொல்லுவோம். இது வந்து இந்தியாவில் வந்து தேசிய கடல் வாழ் உயிரினமாக 2010 வந்து அறிவிக்கப்பட்டது. இப்போ இது பார்த்தோன்னா ஒரு அணிந்து வரக்கூடிய ஒரு உயிரினம். புற்றுநோயை குணப்படுத்த பயன்படுத்தப்படும் தாவரங்களில் பார்த்தோன்னா 70% தாவரங்கள் வந்து மலைக்காடுகளில் தான் அதிகமாக காணப்படுகிறது. அதை ஐடென்டிஃபை பண்ணி சொன்னது யார் அப்படின்னு பார்த்தோன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் தான், நாடுகளோட ஒரு புற்றுநோய் நிறுவனம் தான் அடையாளம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்க. ஆல்ரெடி லாஸ்ட் இயர் டிஎன்பிசி குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், ரெண்டுலேயுமே இந்த மாதிரி இதுலேருந்து கேள்விகள் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இதுலேருந்து அதிகமான கேள்விகள் வந்திருக்கு. அதாவது மிதவெப்பமண்டல புல்வெளி பார்த்தோன்னா உலகின் பல்வேறு பகுதிகளில் வந்து வெவ்வேறு பெயரில் வந்து அழைக்கப்படுகிறது. அது மிதவெப்பமண்டல புல்வெளி வந்து என்னென்ன பேரில் அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்துருவோம். பிரெய்ரி அப்படிங்கிறது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா வட அமெரிக்காவில். ஸ்டெஃபிங்கிறது வந்து யுரேசியா. பாம்பஸ் வந்து அர்ஜென்டினா மற்றும் உருகுவே நாடுகளில் காணப்படுகிறது. இதே வேர்ல்டு வந்து தென் அமெரிக்கா. வேர்ல்டு வந்து எதுன்னு பார்த்தோன்னா தென் அமெரிக்கா. டவுன்ஸ் வந்து ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து. ஓகேங்களா, இந்தியாவில் மொத்தம் எத்தனை உயிர்கோள காப்பகங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாவில் முக்கியமாக பார்த்தோன்னா 18 உயிர்கோள காப்பகங்கள் இருக்குது. அதில் வந்து 11 உயிர்கோள காப்பகங்கள் வந்து யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இது ரொம்பவே முக்கியங்க. இந்தியாவில் எத்தனை உயிர்கோள காப்பகங்கள் இருக்குது? 18 உயிர்கோள காப்பகங்கள். அதில் 11 வந்துட்டு யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா 3 காணப்படுகிறது. தமிழ்நாட்டில் 3 உயிர்கோள காப்பகங்கள் வந்து காணப்படுகிறது. அடுத்து பார்த்தோன்னா மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம். மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் பார்த்தோன்னா 2007 இயற்றப்பட்டது. இந்த சட்டம் பார்த்தோன்னா பிள்ளைகளுக்கும் வாரிசுகளுக்கும் தங்கள் பெற்றோரை அல்லது மூத்த குடிமக்களை பாதுகாக்குமாறு கேட்டுக்கொள்ளும் ஒரு சட்டப்பூர்வ ஒரு வேண்டுகோள்னு சொல்லலாம். அடுத்து SOS காவலன். இது பார்த்து SOS செயலியை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஆபத்து காலத்தில் உதவிட காவலன் SOS செயலி வந்து தமிழ்நாடு அரசினால் வந்து பொதுமக்களை பயன்பாட்டுக்கு வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது பெண்கள் மட்டும் இல்லாமல் சிக்கலான அல்லது நெருக்கடி சூழ்நிலைக்கும் யார் வேணாலும் மாநில காவல் கட்டுப்பாட்டு அறையினை செயலின் மூலம் உதவியோடு எளிதாகவும் நேரடியாகவும் தொடர்பு கொள்ள முடியும். அடுத்து இது ரொம்பவே முக்கியங்க, போக்சோ ஆக்ட் அப்படின்னா என்ன? போக்சோனா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லலாம். எந்த இயர்னு பார்த்தோன்னா 2012. பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் ஒரு சட்டம் தான் இந்த போக்சோ ஆக்ட். ஓகேங்களா, இந்த 1098 அப்படின்னா என்னென்னா குழந்தைகளுக்கான உதவி மைய எண்ணு சொல்லலாம். ஓகேங்களா, இந்தியாவில் வந்து ஃபஸ்ட் டைம் 24 மணி நேரம் கட்டணம் இல்லாத அவசர தொலைத்தொடர்பு சேவை தான் இந்த 1998. இது பார்த்தோன்னா குழந்தை தொழிலாளர்கள், அப்புறம் பார்த்தோன்னா குழந்தை திருமணம் மற்றும் ஏதேனும் வன்கொடுமை ஆளாகும் குழந்தைகளுக்கு வந்து சிறப்பு கவனம் வந்து இது மூலமாக செலுத்தப்படும்.
அடுத்து பச்சன் பச்சாவ் ஆந்தோலன் அப்படின்னா பார்த்தோன்னா இளமையை காப்பாற்று இயக்கம் அல்லது குழந்தைகளை காப்பாற்றுவோம் அப்படின்னு ஒரு இயக்கம் மாதிரி வரும். ஓகேங்களா? இந்த இயக்கத்தை நடத்துறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா கைலாஷ் சத்யார்த்தி. அதாவது அன்னை தெரசாக்கு அப்புறம் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் பார்த்தோன்னா இவர் தான் 2014 வாங்கியிருப்பார். இவர் பார்த்தோன்னா 86,000க்கும் அதிகமான இந்திய குழந்தைகளை வந்து இவர் குழு மூலம் மீட்கப்பட்டிருக்காங்க. 1998 பார்த்தோன்னா உலக மக்களோட கவனத்தை திருப்பும் விதையில் பார்த்தோன்னா 80,000 கிலோமீட்டர் நீள ஒரு குழந்தை உழைப்புக்கு எதிரான உலகவியல் அணிவகுப்பு வந்து முன்னின்று இவர் நடத்தியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஷெர்ஷா சூரி பார்த்தோன்னா குடிமக்களுக்கும் இராணுவத்திற்குமான ஒரு புதிய நிர்வாக முறையை வந்து அறிமுகப்படுத்துகிறான்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேங்களா? அவர் காலத்தில் தான் அறிமுகப்படுத்தப்பட்ட 178 கிராம் எடை கொண்ட வெள்ளி நாணயம்னு என்ன சொல்லுவோம்னா ருப்பியா அப்படின்னு சொல்லுவோம். அந்நாணயம் பார்த்தோன்னா முகலாயர், மராத்தியர் மற்றும் ஆங்கிலேயர் காலம் முறை வந்து புழக்கத்தில் வந்து இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரோட பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் தி ப்ராப்ளம்ஸ் ஆஃப் தி ருபீஸ் அண்ட் இட்ஸ் சொல்யூஷன் என்ற ஆராய்ச்சி கட்டுரையின் அடிப்படையில் தான் இந்திய ரிசர்வ் வங்கியின் அடிப்படை சட்டம் 1934 வந்து உருவாக்கியிருக்காங்க. இது வந்து ரொம்பவே முக்கியம். இல்லை ஆல்ரெடி வந்து நம்ம டிஎன்பிசியில் இதுலேருந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தோன்னா 9th ஸ்டாண்டர்டில் ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டோம். பாதிக்கு மேலே 5வது பார்ட்டாக இப்போ நம்ம வீடியோஸ் கொடுத்துருக்கோம். 4வது பார்ட்டாக. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.